ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லாருமே ஹாப்பியா இருக்கும்போது ஒரு சில இடத்துல பவித்ராவோட ஃபேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் டல்லா ஆச்சுங்க. ஸோ அதுக்கான பின்னணி என்னன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிசிபேட், அதாவது போட்டியாளர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த வாரம் செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே யாருக்கு தான் போக போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருந்ததை விட இந்த வாட்டி திவாலி ஃபங்க்ஷன் கரெக்டாக வந்ததால் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால அந்த டிக்கெட் செலெக்ஷனுக்கான ப்ராசஸ் நடக்கல அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இருந்தாலும் போட்டியாளர்கள், அதாவது சிங்கிள் பசங்க வெர்சஸ் சரிகமபா டீம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல பவித்ராவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க முத்துப்பட்டுல இருந்து பாட்டு பாடியிருப்பாங்க. அது எல்லாருமே ரொம்பவே ரசிச்சு கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம டிஆர் சார் கிட்ட இந்த விஷயம் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி கணவர் வந்து இறந்து போயிருக்காரு அப்படின்னு விஷயத்தும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா லைட்டா அவங்க ஃபேஸ் கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. ஸோ யாருக்கா இருந்தாலும் இந்த மாதிரி துயரமான விஷயத்த பேசும்போது ஆன் ஸ்டேஜ்ல அந்த ஃபீலிங் வர்றது எல்லாருக்கும் சகஜமானது அப்படின்னு கூட சொன்னாங்க. ஸோ அந்த வகையில இவங்களும் கொஞ்சம் ஃபீல் ஆனாங்க. அது மட்டும் இல்லாம ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாசன் சார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் தான் ஹைலைட், அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி முறையா கத்துக்கிட்டா உங்களோட ஃபியூச்சர் ரொம்பவே பிரைட்டா இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய கலகலப்பு கோலாகலத்தோட கொண்டு போனதால அவங்களோட டல் ஆன ஃபேஸையும் கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜென்ரலா எப்பயும் போல இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு சில டைம் இந்த மாதிரி விஷயத்த ஸ்டேஜில் சொல்லும் போது இல்லை ஷேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா எமோஷனல் ஆயிடுறாங்க. ஸோ இது நேச்சுரலா இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அதெல்லாம் தாண்டி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே ரசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பவித்ராவோட பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் எப்படி இருக்கு? உங்களுடைய ஓட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் யாருக்குன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.